ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் எண்டு ஸ்க்ரீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பேக்ரவுண்டில் போயிட்டு உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ வீடியோ லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் போய்க்குங்க. அதில் வந்து இந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த கிரேஸ் பிக்சர் எடுத்திருக்கேன். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேறு மார்க்கப் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்குங்க. அதில் வந்து ஓவர் லேன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த கலர் நம்ம பேக்ரவுண்டில் வச்ச கலருக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ இது ஒபாசிட்டி வேணால் எந்தளவுக்கு வேணால் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த பிக்சர் வந்து கீழே ஃபுல்லாக இழுத்து விட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்டு போய்ட்டு பிளாக் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் இருக்கிறத பார்த்து இழுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதை பிளாக்கை செலக்ட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இழுத்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக் லேயரை வந்து மேலே அந்த கார்னரில் கொண்டு போயிடும். லெஃப்ட் சைட் கார்னரில் கொண்டு போய் இந்த மூலையில் வச்சுட்டு இந்த கீ சிம்பிள் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து லைட்டாக ஒரு ஸ்லைடு இழுத்துட்டு கீழே பிளாக் ஸ்லைட் செலக்ட் ஆகிருக்கல அதை தள்ளுங்க. திரும்ப இருக்க இழுத்துக்குங்க. இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த இடத்து வரைக்கும் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரைட் சைட் கார்னரில் டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸ்லைடு மாதிரி வருதுங்களா மெதுவாக. ஸோ இந்த அளவில் வந்தோடனே நீங்கள் நிப்பாட்டிக்குங்க. இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து அந்த பிளாக் லெட்டருக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் ஓகே கொடுத்துக்குங்க. இது கலர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அதை கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சப்ஸ்கிரைப் செலக்ட் பண்ணி இந்த கார்னரில் வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து ரெட் ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் எதனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு. இந்த ஃபாண்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து கலர்ஸ் வந்து எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒயிட் ஸ்ட்ரோக் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இன் அனிமேஷன் போயிட்டு ஸ்லைட் ரைட் கொடுத்துருக்கேன். 0.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நான் வந்து 1.5 கொடுத்துறேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக ஸ்லைட் ஆகி வர மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த சப்ஸ்கிரைபர் இடத்துல வச்சுக்கிட்டு அதை ஃபுல்லாக இழுத்து விட்டுக்குங்க. இந்தளவுக்கு இன்னும் எண்டு வரைக்கும் இழுத்து விட்டேன். இப்போ சப்ஸ்கிரைப் வந்த உடனே அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே கொடுத்துட்டு அது உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம் அது. நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அலைன் பண்ணணும், பிளாக் அங்கிட்டு வருது.
ஸோ அது வந்து கீழே எடுத்து விட்டுட்டேன். ஸோ அந்த ஃபாண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஸ் போய்க்குங்க. கலர்ஸ் போயிட்டு உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் கொடுத்துக்குங்க. ஸ்ட்ரோக் வேணாலும் இது மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த விருப்பமாக இருந்தால் ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம், இல்லை ஷேடாக கொடுத்துக்கலாம். கீழே கிளிக் பண்ணிவிட்டு ஹேர் மார்க் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஷேட் ஆகிரும். ஸோ அந்த ஷேடாக வந்தவுடனே டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம்னா மீடியாவில் போயிட்டு இமேஜில் போயிட்டு உங்களுக்கு என்ன பிக்சர்ஸ் வேணுமோ அந்த பிக்சர்ஸ் வச்சுக்கலாம். பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எழுதிட்டிங்கன்னா கீழே தெரியாமல் வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னோடய பிக்சர்ஸ் மேலே இருக்குது, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வந்து பேக்கில் இருக்குது. ஸோ அந்த 3 டாட் பட்டன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டு பேக்னு கொடுத்துட்டிங்கன்னா என்னோடய பிக்சர்ஸ் பேக்கில் போயிடும், லெட்டர்ஸ் ஃப்ரண்டில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இன்அனிமேஷன் போயிட்டு சைடு லெஃப்ட்டு கொடுத்துட்டேன். என்னோடய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து 1.5 வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிக் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்அனிமேஷன் போயிட்டு லெட்டர் பை லெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டராக ரன்னிங்கிற மாதிரி இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணி 1.5 வச்சுக்கிறேன். ஸோ இது மியூசிக் உங்களுக்கு எந்த மியூசிக் வேணுமோ யூடியூப் ஸ்டுடியோவில் இருக்குது நிறையா ஃப்ரீ மியூசிக்ஸ். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லோகோ வேணாலும் வச்சுக்கலாம். உங்களுடைய லோகோஸ் வேணால் வச்சுக்கலாம், யூடியூப் சேனலோட லோகோஸ். இப்போ ஆல்ரெடி நான் வந்து பிக்சல் லேபில் வந்து வச்சுருக்கேன். ஸோ மீடியா போயிட்டு பிக்சல் லேப் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்னுடைய லோகோ எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். நான் கீழே கொண்டு வந்து வச்சிடுறேன். ஸோ பிளாக்குக்கு இந்த லோகோக்கும் கரெக்டாக இருக்கும். அதிலே வந்து உங்களுக்கு இன்அனிமேஷனில் செட் பண்ணிக்கலாம். எது வச்சா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு செட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக முடிஞ்சு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு எண்ட் ஸ்க்ரீன் பட்டன் கொடுக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.